ஹரஹர சங்கரா, ஜெய ஜெயசங்கரா. எல்லோரும் குட் மார்னிங். எல்லோருக்கும் ஆவணி ஆட்டம் ஆகிருக்கும். காயத்ரி ஜபம் முடிஞ்சுது. இப்போ அதனால் 2-3 நாளாக கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால வர முடியல. கரண்ட்டு வேறு இன்றைக்கி போயிட்டு இப்போ தான் வந்தது. 10:30 மணிக்கு தான் வந்தது. அதனால தான் ஒரு சில நாளைக்கு கரண்ட்டு போயிடுறதுனால தான் இந்த மாதிரி எடுக்க முடியல, லேட் ஆகிடுறது. ஸோ இன்றைக்கி சிம்பிளாக, ஏன்னா 2-3 நாளாக கொஞ்சம் ஹெவியான ஒரு இதெல்லாம் பண்ணிடுறதுனால இன்றைக்கி சிம்பிளாக மாமி என்ன பண்ணுறாங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறாங்கிறது மாமி சொல்லுங்கள். முருங்கைக்காய் வெத்த குழம்பு வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் கிண்ணத்தில் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், பெருங்காயம் இது 3ஐயும் தாளிச்சுட்டு நல்லா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து, லெமன் சைஸ்ன்னு வச்சுக்கோங்க, எடுத்து புளி எடுத்து அது 3 தரம் கரைச்சி இதில் ஊற்றிருக்கேன். சாம்பார் பொடி 1.5 ஸ்பூனு, உப்பு போட்டு கொதி வந்தவுடனே முருங்கைக்காயை போட்டிருக்கேன். கொதிச்சுட்டு இருக்கு. கருவேப்பிலையும் கிள்ளி போட்டிருக்கேன். கொதிச்சுட்டு இருக்கு. இந்த பக்கம் கீரை மசியல் பண்ண போகிறேன். கிண்ணம் காஞ்சுட்டு இதுக்கு இங்கே பாருங்க, ஒரே ஒரு சிட்டிக்கு சமையல் சோடா போடுறேன், அவ்வளோதான். இல்லை இந்த கீரையை போட்டுருவேன் இந்த கிண்ணத்தில். முளைக்கீரை. ஆமாம், இப்படி போட்டால் அது பசுமை மாறாமல் நல்லா இருக்கும் கீரை. வெத்த குழம்பும் கீரை மசியலும் தான் இன்னைக்கு. கேரட் வேணால் தயிர் பச்சடி பண்ணிக்கலான்னு. வெச்ச குழம்பு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் வெத்த குழம்பு வாசனை அடிக்கிறது. இந்த வெத்த குழம்புக்கு நம்ம கீரை மசியல் ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நல்லா அருமையான தண்டு கீரை மாதிரி கிடைச்சிது. தண்ணி ஊற்றுறேன் மாமி. கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் மசிச்சு ஒவ்வொன்றா காமிக்கிறேன். என்னென்ன போடுறேங்கிறத ஒன்றா சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஜீரகம் போடுவேன், உப்பு போடுவேன், இந்த பெருங்காயத்தில் வச்சுருக்கேன், அதை ஊற்றுவேன் ஒவ்வொன்றா. ஒன்றா போடுறப்போ காமிப்பா கீரைக்கு. இங்கே குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. முருங்கைக்காய் போட்டு வெத்த குழம்பு. என்ன வாசனைன்னா, முருங்காயும் ஒரு வாசனை. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடுறச்ச மெந்தையமும் கட்டி பெருங்காயமும் தாளிங்க. தூள் பெருங்காயம் போடாதீங்க. கட்டி பெருங்காயம் தாளித்து கருவேப்பிலையை போட்டு புளிஜலம் ஊற்றினா சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு வரமிளகா தாளிச்செல்லாம் இன்னும் வாசனையாக நல்லாயிருக்கும். அதுதான் வாசனை. கொதிச்சுட்டு இருக்கு. கொதிச்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டெப்பாக காமிக்கிறோம். குழம்பு ரெடி ஆகிடுத்து. பார்த்தலாம் அது எப்படி இருக்குது காமிக்க. முருங்கைக்காய் வெத்த குழம்பு. இதெல்லாம் முருங்கைக்காய் வெத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதான் பதம். பாசி பருப்பு போட்டிருக்கா காலத்துக்கு. பாசி பருப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. துவரம் பருப்பே நம்ம இது பண்ணிக்க வேண்டாம். பாசி பருப்பும் உடம்புக்கு நல்லது. போட்டு பருப்பும் சாப்பிடலாம். இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். எவ்வளோ இருந்தது பாருங்கள். பொசுக்குன்னு குறைஞ்சி போயிடுச்சு. இதுக்கு உண்டான ஜீரகத்தை அப்படி கையில் வச்சு கசக்கிட்டு போடணும். அடுத்து தேவையான பெருங்காய ஜலம் ஊற்றுறேன். அவ்வளோதான். இது இதுமாதிரி நல்லா மசிச்சு கடையணும் தான் வேலை. இதுக்கு ஃபஸ்ட்டு கடைஞ்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த கீரை எப்படி மசிஞ்சு எடுத்து பாருங்க. நான் சொன்ன பிரகாரம் செய்யுங்க. ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம், கருப்பாக போயிடும். இந்த பசுமை மாறாமல் இருக்கணும்னா கையோட சூட்டோடய நல்லா கடைஞ்சிருங்க. நல்லா கொஞ்சம் பாதி வெந்ததுக்கப்புறம் கடைஞ்சிருவோம் நல்லா. இப்போ கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு கரைச்சி ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு கடுகு தளித்து கொட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இழுப்பு சட்டியில். கடுகு போட்டிருக்கேன். போட்டு இது மாதிரி உளுத்தம் பருப்பு, ஒரே ஒரு மிளகா போடுறதுக்கு, கீரைக்கு தாளித்து போடுறதுக்கு. கீரை பச்செல்லாம் கொதித்து முடிச்சிடுச்சு. ஆமாம். ஸோ இது கீரைக்கு தாளித்து கொட்டிட்டு முடிச்சுடுவோம் மாமி. ஆமாம். வெத்த குழம்பு, கொஞ்சோண்டு பருப்பு களத்துக்கு, கீரை மசியல், அவ்வளோதான். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிள் சமையல். சின்னது பண்ணுறேன். உளுத்தம் பருப்பும் மிளகா வத்தலும் இதில் போடுறேன். கீரை மசியல்
இன்னைக்கு முளைக்கீரை அண்டு முருங்கைக்காய் வத்த குழம்பு பருப்பு. இதுக்கு பார்த்தோன்னா அழுக மாங்காய் பச்சடி நல்லாயிருக்கும், ஜாங்கீர் பச்சடி நல்லாயிருக்கும் இல்லையா தொட்டுக்கிறதுக்கு. கேரட்டு தான், அதுக்கு தான் தாளித்து வச்சுருக்கேன், கேரட்டுக்கு தான். இந்த மாதிரி நிறையா பச்சடிகளும் தொட்டுக்கலாம். கீரை மசியல் மாத்திரம் பத்தாது அப்படிங்கிறவா ஆனியன் பச்சடி பண்ணலாம், கேரட் தயிர் பச்சடி பண்ணலாம், அழுக மாங்காய் பச்சடி பண்ணலாம், ஜாங்கீர் பச்சடி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு பச்சடி பண்ணி நம்ம தொட்டுட்டோம்னா வத்த குழம்பு சாத்துக்கு அதுவும் நல்லாயிருக்கும். வெயில் ரொம்ப திருப்பி ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. திரும்பவும் கொஞ்சம் இதெல்லாம் மான்சூன்லாம் மாறி இருக்கான். போட்டாச்சா? ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முடிஞ்சது ஒர்க்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் வத்த குழம்பு போட்டு, முருங்கைக்காய் போட்டு வத்த குழம்பு, கீரை மசியல், நல்ல முளைக்கீரை மசியல், பாசி பருப்பு களத்துக்கு பருப்பு வச்சுருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் இடத்துல வேணும். இல்லை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எதாவது டவுட் இருந்தால் மாமிகிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விடாமல். தேங்க்யூ வெரி மச். பாய்.